அன்பு டைரக்ஷனில் சண்முகபாண்டி நடிப்பில் படைத்தலைவன் இந்த படத்துடைய ரிலீஸ் அப்டேட் நேற்று வெளியானது. இந்த படம் இந்த வருட செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக ரிலீஸ் செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்டேட்டில் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் போன வருட விஜயகாந்த் சார் அவங்களுடைய பர்த்டே அப்போ வெளியிட்டிருந்தாங்க. சண்முகபாண்டி புரட்சிக்கான விஜயகாந்த் அவங்களுடைய 2வது மகன் சண்முகபாண்டி. சகாப்தம், மதுரை வீரன் இந்த 2 படத்தில் இதுவரைக்கும் இவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதன் பின்னர் விஜயகாந்த் சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த தமிழன் என்று சொல் இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டு இருந்த நிலையில் விஜயகாந்த் சார் மறைவுக்கு பின்னால் அந்த படம் அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. படைத்தலைவன் படத்தில் மியூசிக் இளையராஜா சார் பண்ணுறாரு. அதற்கு அடுத்தபடியாக படத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, ஹீரோயின் யார், வில்லன் யார், காமெடியன் யார், இப்படி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை இன்னும் அவங்க வெளியிடல. படத்துடைய போஸ்ட் ப்ரொமோஷன் வேலையெல்லாம் இப்போ விறுவிறு நடந்துகிட்ருக்கு. கூடி விரைவிலேயே படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் வெளிவரலாம் அல்லது படத்துடைய ட்ரெய்லரே வெளிவரலாம். அந்தளவுக்கு இப்போ பணிகள்லாம் படு ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு. இந்த போஸ்டர்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு யானைகள் காட்டுவாசிகளுடைய கதைன்னு போல் தெரியுது. ஏன்னா அங்கே காட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை இவர் தட்டி கேட்பார் போல். ஏன்னா கூட்டத்தோட கூட்டமாக, யானை கூட்டத்தோட கூட்டமாக இவர் இருக்கிற மாதிரி இந்த போஸ்டர் வெளிவந்திருக்கு. போஸ்டரில் பார்க்கும்போது படுபயங்கரமாக இருக்கார். யானை தந்தர்களுக்கு நடுவில் யானைகள் கூட இப்படி யானைகளோடு சேர்ந்து இவர் வாழ்ந்துட்டு வராரு போல். ஒரு ஆக்ஷன் மூவியாக இந்த படம் வெளிவரலாம். ஏன்னா படத்தோடைய போஸ்டர் அந்த அவருடைய கண்ணு லுக்கெல்லாம் பார்க்கும்போது தெரியுது ஆக்ஷன் மூவி தான், கண்டிப்பாக 100% ஆக்ஷன் மூவி போல். இவருடைய ஃபஸ்ட்டு படம் சகாப்தம். இந்த படம் ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தது. அது ஒரு முழுநீள ஆக்ஷன் படமாக இருந்தது. இன்னும் வேணும்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேலாம் இருந்தது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பார்த்தா ஃபஸ்ட் ஆஃப் வந்து கடைசி வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக வந்த மதுரை வீரன் இந்த படமும் பல கலவையான விமர்சனங்களை பெற்று அப்படின்னு தான் இருந்தது. இதனைத் தொடர்ந்து இப்பொழுது படைத்தலைவன் இந்த படம் போஸ்டர் பார்க்கும்போது கண்டிப்பாக சண்முகபாண்டியன் அவர்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையுமா அமையாதா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.